Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்ரெடிஷனல் அண்ட் ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்புளுந்து லட்டு. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்பெஷலி இது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. பேக் பெயின் வராம தடுக்கும், கால் வலி வராம தடுக்கும், ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும், நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். அமுல் கீ எடுத்திருக்கேன் தேவையான அளவு, 1 கப் கருப்புளுந்து, முந்திரி, பாதாம், பிஸ்தா 10 எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், உளுந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கருப்புளுந்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த முழு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட்டு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நல்ல ஒரு அரோமா வரும், லைட்டாக கலர் ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போல்லாம் சின்ன பசங்களே கால் வலின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் ஒன்று கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, நம்மளோட போனை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும். நம்ம வறுக்க ஆரம்பித்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா வதங்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ், நம்ம போட்ட அரிசி, உளுந்து எல்லாமே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காத்தார விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம பேன்லேருந்து மொத்தமாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பவுடர். அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அரைக்க போகிறோம். வெல்லத்தை அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணி அது கூட வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ வெல்லம் தண்ணி விடாமல் இருக்கும். நம்ம வெல்லத்தையும் அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா மணல் மணலாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். வெல்லத்துலேருந்து தண்ணி வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம், நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லமும் உளுந்து பவுடரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் அங்கங்கே இருந்துடக்கூடாது, ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய அகலமான பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம், பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். வெல்லம் அங்கங்கே கட்டியாக இருந்தால் நம்ம லம்ஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு நல்லா ஈவனாக பவுடராக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா காசி எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் நல்ல ஒரு சூடான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்க வாட்டமாக இருக்கும். இந்த நெய்யை நல்லா உருக்கிக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம்.
நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, மொத்தமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து கலக்கிக்கலாம். நெய் ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. ஆறி போகிறப்போ நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்க வரணும், அதளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஃபுல் நெய்லியே பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கணும். அப்போ தான் உதிர்ந்து வராமல் இருக்கும். நெய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம், நல்லா ஈவனாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுமே ஃபுல்லாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இதில் ஃபுல்லாக நெய் ஊற்றி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சுகர் எல்லாம் ஆட் பண்ணல, வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஊற்றிக்கிட்டால் மொத்தமே மாவு இழுத்துக்கும், நம்மளுக்கு நெய் நிறைய தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 to 15 டேஸ்க்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு கால் வலி, பேக் பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லா மாவையும் ஃபுல்லாக லட்டு பிடிச்சிட்டோம். நம்மளுக்கு 1 கப் உளுந்துக்கு நம்மளுக்கு 22 உருண்டை கிட்ட வந்துச்சு. நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருப்பு உளுந்து லட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. நம்ம சாப்பிட்ற ஃபுட் டேஸ்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுல கான்ஷியஸாக இருப்போம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.